அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அது என்ன பண்ற? அது என்னமா சொல்ற? என்னன்னு கேளுங்க அத்தை. என்னமா சொல்றாங்க கேளுங்க அத்தை. வீரானா, என்னண்ணா, என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. அண்ணி என்னதான் சொன்னா? சரத்து, நான் இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன் அப்படி இப்படி பேசுறாங்க. வீரானா, என்னண்ணா, என்ன பேசுற? ஏய் வீரா, என்னடா நினைச்சிட்டு இருக்க? இதா இருந்தாலும் சொல்லுடா. டேய், சொல்றேன். வைஷோமா, சாலாமா, பதட்டப்படாதீங்க, நான் சொல்றேன். நான் இத சொல்லாம மறைச்ச தெய்வம் மதிக்காக மட்டும்தான். ஏன்னா என்ன நம்பி வந்தவ, அவளை அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் யார்கிட்டயே சொல்லாம மறைச்சது. ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன பண்ணாலும் சரி அவ உயிரை விட்டு போவாளே தவிர என்ன விட்டு போக மாட்டான்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் மறைச்சு பிரயோஜனம் இல்ல. வைஷோமா ப்ளீஸ் கஷ்டப்படாதீங்க. நான் சொல்றத கேட்டு வைஷோமா, சாலாமா அதிர்ச்சி ஆகாதீங்க. நார்மலா கேளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏய் நீ சொல்லுடா. பேச பேச பயமா இருக்குடா, சொல்லு. வீரானா, என்னன்னு சொல்லுனா? சொல்றேன். டேய், ஒரு 4-5 வாரத்துக்கு முன்ன ஆபீஸ்ல இருந்து நான் திடீர்னு கிளம்பி போனேன், ஞாபகம் இருக்கா? அது போனேன்டா. அன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல. நார்மலா எப்பவும் போல நல்லா தான் இருந்தேன். ஆனா திடீர்னு மூச்சு வாங்கிட்டு என்னால எதுவுமே பண்ண முடியல. உடம்பெல்லாம் வேர்த்து என்னமோ செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னால அந்த இடத்துல உட்கார கூட முடியல. ஏதோ ஒரு மாதிரியான ஃபீல். உங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னா எதுவும் பயந்துருவீங்களோன்னு. அப்பதான் அம்பி என் ரூமுக்கு வந்தா. என்ன பார்த்ததும் அவளே பயந்தா. என்ன சார் ஆச்சு என்னன்னு கேட்டதோ அவகிட்ட சொன்ன. அவதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா. ஹாஸ்பிட்டல்ல ஃபுல் செக்அப் பண்ணி சொல்லு வீரானா, என்ன சொன்னாங்க? என்ன பிரச்சனை உனக்கு? டேய், எனக்கு இதயத்துல ஏதோ பிரச்சனையாண்டா. இதயத்திலயா? என்ன பிரச்சனைனா? என்ன பிரச்சனை இல்ல, ஹார்ட்டே பிரச்சனைதான், அவ்வளவுதான்டா. என்னோட ஹார்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சான். வீரானா, என்ன சொல்ற? ஆமாண்டா, இது உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கும், நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், என்ன சொன்னாங்க? ட்ரீட்மெண்டா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வீரானா. சரத்து, எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கடா. இதய மாற்று அறுவை சிகிச்சை கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது பண்ணா மட்டும்தான் என்னால உயிர் பொழைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. வீரானா, என்ன சொல்ற? டேய் வீரா, என்னடா சொல்ற? ஆமாமா, ஆமா, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எந்த ஒரு விஷயத்தாலும் என்ன காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹார்ட்டை டிரான்ஸ்பர் பண்ணா மட்டும்தான். ஆனா எனக்கு அர்ஜென்ட் கேஸ், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மதி மதி மதி, மதி எழுந்துரு. அண்ணி, மதி, இங்க பாரு. மதி, எழுந்துரு. மச்சான், இரு, தண்ணி கொண்டு வரேன். சீக்கிரம் போ. மதி, இங்க பாருமா, என்ன ஆச்சு? மதி. ஐயோ, அம்மா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணுமா? என்னடா? ஆமா, அப்ப பேசிட்டு போகும்போதுல விஷ பாட்டிலோட குடிச்சிட்டியான்னு கேட்டதுக்கு குடிச்சிட்டேன்னு சொன்னாமா. அவ திரும்ப என்ன பத்தி கேட்டனால நான் அதையே சொல்லி, ஐயோ, ஆமா, உடனே டேய் சரத்து, சீக்கிரம்டா வா, உங்க அண்ணிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். என்னடா சொல்ற? என்னடா இது கொடுமை? வீரானா, சீக்கிரம் தூக்கு. மதி, இங்க பாரு, எழுந்துரு. மதி. மதி, என்னங்க? வா ஹாஸ்பிட்டல் போலாம். விஷ சாப்பிட்டு ஏன்டி இப்படி பண்ற? இல்லங்க, நான் விஷத்தை சாப்பிடல, அதுக்குள்ள நீங்க வந்து தட்டி விட்டுட்டீங்க. மதி, நீ கண்டிப்பா சாப்பிடல? இல்லங்க, நான் சாப்பிடல. என்னங்க, உங்களுக்கு அப்புறம் வேற இதைய பொறுத்தனாதான் உயிர் பொழைக்க முடியுமா? மதி, சொல்லுங்க. இதை தெரிஞ்சிருந்தா நான் விஷத்தை குடிச்சிருப்பேன். மதி, குடிச்சிருப்பேன். அப்படி குடிச்சிருந்தா என் இதயத்தை வச்சு உங்களை காப்பாத்தி இருக்கலாம்ல. ஏண்டி இப்படி பேசுற? நீ இல்லாம நான் எப்படி? அது மாதிரி நீங்க இல்லாம நான் எப்படிங்க? மதி, என்னங்க, அழாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒண்ணு செய்யாது. நீங்க நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு ஒண்ணு செய்யாதுங்க. ஏதாவது ரிப்போர்ட் மாறி இருக்கும், இல்ல உங்களை செக் பண்ணும்போது ஏதாவது தப்பு நடந்திருக்குங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்ல, நீங்க ஆக்டிவா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு ஒண்ணு செய்யாது. இல்ல மதிமா, அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு கூட நான் ஆபீஸ்க்கு போகாதது காரணம் என்னால முடியல. என்னங்க? முடியலடி, உடம்புக்கு மூச்சோடவே சிரமமா இருக்கு. எப்படியாவது உனக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேன். என்னங்க? சாரி மதி, உனக்கு கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்குவேன்னு உன்னை கூட்டிட்டு வந்து பாதியிலே விட்டுட்டு போறேன். என்ன மன்னிச்சிருடி. நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, நான் ஆக விட மாட்டேன்.
ஆமா ஆமா மதி இங்க இருந்து போய் அவளுக்கு வேற வாழ்க்கை அமைஞ்சு அவ சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது என்ன நடந்தாலும் நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. மதிய நம்ம குடும்பத்துல விட்டுட்டு போறேன். ஏன் மதி எல்லாரும் எப்போதும் போல நல்லா பாத்துக்கோங்க. டேய் சரத்து, திரு, சக்தி, ஜீவா உங்க அண்ணிடா. வைஷமா சாலாமா கருத்து உங்க அண்ணி மதிய பாருங்கடா. ஐயோ வீரானா, நீ இப்படி எல்லாம் பேசாத. உனக்கு எதுவும் ஆகாது. நாங்க யாரும் எதுவும் ஆக விட மாட்டோம். நீ முதல் ஹாஸ்பிட்டல் வா, எழுந்துரு. இந்த ஹாஸ்பிட்டல் போனா என்ன செக்அப் பண்ண, உன் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வா. ஆமா நான் எழுந்துரு. அது எப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்? நீ வா, எந்த ஹாஸ்பிட்டல் போன திரும்ப நம்ம போய் செக் பண்ணலாம். அதானங்க, திடீர்னு எப்படி இப்படி ஆகும்? ஆனாங்க நம்ம போய் பார்க்கலாம். இந்த மாதிரியா பேசாதீங்க. உங்களுக்கு ஒண்ணு செய்யாதுங்கிற நம்பிக்கையில தான் ஏன் உயிர் இருக்கு. இப்படி பேசாதீங்க. மதி தானே திடீர்னு எப்படி இந்த பிரச்சனை வரும்? நீ எழுந்துருனா. சரத்து, அம்மா இந்த பிரச்சனை திடீர்னுலாம் இல்லடா. அம்மா வைஷத்த என்ன சொல்றீங்க? இந்த பிரச்சனை திடீர்னுலாம் இல்ல. ஏன் தப்பு, ஏன் தப்பு. நான் தான் என் பிள்ளைய கவனிக்காம விட்டுட்டேன். அம்மா என்ன சொல்றீங்கம்மா? அக்கா, சலா சலா உண்மைதானே? நம்ம பிள்ளைய நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்ல. ஆமாக்கா, நாம தான் கவனிக்காம விட்டுட்டோம். ஏ வைஷு சாலா என்ன சொல்றீங்க? வைஷாமா என்னன்னு சொல்லுங்க. வீரா, நீ பிறந்ததுமேவும் 3 மாசத்துல மூச்ச ஒரு மாதிரி இழுத்து இழுத்து விட்ட. ஏசிக்குள்ள வச்சிருந்தா கூட உனக்கு வேர்க்கும். ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் செக்அப் போனப்போ இதே ரொம்ப பலவீனமா இருக்குன்னு சொன்னாங்க. வைஷத்த ஆமாமா, ஆனா அப்போவே ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். கொஞ்சம் மாசம் போக போக வீரா எப்பவும் போல நார்மலா இருந்தான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மூச்சு வாங்குறது, அதிகமா வேர்க்கிறது எதுவுமே இல்ல. திரும்ப ஹாஸ்பிட்டல் போய் ஃபுல் செக்அப் பண்ணப்போ இப்போ உங்க பிள்ளை நார்மலா தான் இருக்கான். எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த பிரச்சனை அப்படியே சரியாகலாம், இல்ல திரும்பவும் வரலாம். நீங்க அப்பப்போ செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நானும் தொடர்ந்து வருஷம் 6 மாசத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி செக் பண்ணிட்டு தான் இருந்தோம். வீராக்கு 10 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல கேட்டப்போ உங்க பையன் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்லி விட்டாங்க. அதை நம்பி அடுத்து ஹாஸ்பிட்டல் போகவும் இல்ல, செக் பண்ணவும் இல்ல. ஏன்னா வீராவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, வாட்டுக்கு நார்மலா இருந்தான். நம்ம பிள்ளை நல்லா இருக்கா, எல்லாம் சரியா போச்சுங்கிற எண்ணத்துலதான் இதை நாங்க அப்படியே விட்டுட்டோம். வீரா, ஆனா அடுத்து இது இப்போ அம்மா எதிர்பார்க்கலடா. நீ ரொம்ப ஆக்டிவா ரொம்ப நல்லா இருந்தடா. அதனால உனக்கு இனி எந்த பிரச்சனையும் வராதுங்கிற நம்பிக்கையில இருந்தோம். ஆனா வீரா, இத்தனை வருஷம் கழிச்சு அம்மா தான் உன்னை விட்டுட்டேன்டா. திரும்ப செக் பண்ணிருக்கணும். வீரா, அம்மா உன்னை விட்டுட்டேன்டா. இல்லம்மா, நீங்க என்ன நல்லாதான் பாத்தீங்க. விதிமா, விதி யார விட்டது? வீரா, இப்ப என்ன சொல்றாங்க? கண்டிப்பா இத ஏதாவது ஆபரேஷன் அந்த மாதிரி எதுவுமே சரி பண்ண முடியாதா? முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லம்மா, 2-3 ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். டேய் திரு, அன்னைக்கு நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேனே, அப்ப கூட இத செக் பண்றதுக்காக தான் போனேன். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க கிட்டயும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஹார்ட்டை டிரான்ஸ்பர் பண்ணா மட்டும்தான் இங்க உயிர் வாழ முடியும்னு சொல்லிட்டாங்க. ஏன் வீரா, அத பண்ண முடியாதா? நிறைய நல்ல உள்ளங்கள்லாம் உடல் உறுப்பு தானம் பண்றாங்கல்ல. வீரா வீரா, உனக்கு யாரும் அம்மா வேற எதுவும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாமா? ஆனா ஹார்ட்ங்கும் போது இல்லம்மா. ஹாஸ்பிட்டல்ல நான் கேட்டப்போ நிறைய பேர் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்களாம். சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு இடத்துல சொல்லி வச்சிருப்பாங்க. அதுபடி ஒவ்வொரு ஆளுக்கா தான் கிடைக்கும். ஏன்னா உங்க பேரையும் எழுதி வச்சிருக்கோம். ஆனா உங்களுக்கு காலம் கடந்துருச்சு, ஹார்ட் கிடைக்கும்ல. நீங்க பேசாத, அப்படி பேசாத. ஐயோ வீரானா, போதும். இதுக்கு மேல எதையும் என்னால கேட்க முடியல. வானா, வா போய் பாத்துக்கலாம். டேய் சரத்து, புரிஞ்சுக்கோ. நான் எல்லாமே பார்த்துட்டு எல்லாத்திட்டையும் பேசிட்டேன். எப்போது அப்படி பேசாம இருப்பேன்? உங்களை விட்டுட்டுலாம் போகணும்னு நினைப்பேனா? அவ்வளவுதான்டா, எதுவுமே இனி முடியாது. எல்லா டாக்டர்ஸும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி நான் சொல்ல முடியும்? ஏய், வேற எதுனா சரிடா. ஹார்ட் அதெல்லாம் நடக்காத காரியம்டா. அதெல்லாம் நடக்குங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் நம்பிக்கையா இருங்க. அதானே, எதுக்கு இப்ப எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? வைஷு, ஷாலா, என்ன நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தா பிள்ளைகளை யார் பாத்துக்கிறது? மாமா, டேய் என்னடா என்ன பேசிட்டு இருக்க? யாராலையும் முடியாதுன்னு. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன் மருமகன்டா நீ? இந்த வீட்டு மூத்த புள்ள. உனக்கு தெரியாது, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே ஒரு சந்தோஷமா, எல்லாமே காசு பணம் நிம்மதி எல்லாமே கிடைச்சது நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான். வைஷு, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அப்படிப்பட்ட நீ விட்டுட்டு போறேன்னு சொன்னா விட்டுற முடியுமா? ஏய் சரத்து, போலீஸ்காரன் தானே நீ? சொல்றா. மாமா, ஏண்டா உன்னால முடியாதா? உன் அண்ணனை காப்பாத்த உன்னால முடியாதா? கண்டிப்பா முடியும் மாமா. அப்படி சொல்லு. திரு, சக்தி, நீங்க என்னடா பெரிய பிசினஸ் பண்றீங்க? ஊரா எல்லா இடத்துலயும் பழக்க வழக்கத்தை வச்சிருக்கீங்க. பெரிய பெரிய மனுஷன் கான்டாக்ட் வச்சிருக்கீங்க. யார்கிட்டயும் எதையும் சொல்லி எதுவும் பண்ண முடியாதா? கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம் மாமா. பண்ணலாம். ஜீவா, கண்டிப்பா முடியும்பா. அவ்வளவுதான்டா. முடியாதுன்னு நினைச்சா எதுவுமே முடியாது. இதுக்காக வீரா நம்மளால விட்டுட்டு போவான்னு நினைக்கிறீங்க? இங்க பாருமா மதி. அப்பா,
நான் விஷம் குடிச்சிருந்தா என் இதயத்தை கூட கொடுத்திருப்பேன்னு சொன்ன பாத்தியா? அங்க நிக்கிறமா, அங்க நிக்கிற உன் பாசம். இந்த அன்பை விட்டுட்டு போக முடியுமா? அதெல்லாம் முடியாதுமா, முடியாது. எல்லார்கிட்டயும் சொல்றேன், வீராவுக்கு எதுவும் நடக்காது. அவன் நம்ம கூடயே இருப்பான்னு நினைங்க. கண்டிப்பா நம்ம கூடயே இருப்பான். இவா, உங்க மாமா 2 பேத்துக்கும் போன் பண்றா. ஏய் சரத்து, வா ஹாஸ்பிட்டல் போலாம். இன்னும் நேரத்தை கடத்தாதீங்க. இரானா நீ பண்ணது தப்பு. ஸ்டார்டிங்ல நீ பார்த்தப்பவே சொல்லியிருந்தேனா, நேரம் நம்ம என்ன எதிர் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கலாம். மாமா, இதெல்லாம் நம்ம கையில இல்ல, டாக்டர்ங்க கையில. டாக்டர் 1% நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா கூட கண்டிப்பா உங்க எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பேன். நம்பிக்கையே இல்ல அவ்வளவுதான் சொல்லும் போது எப்படி மாமா என்ன நம்பி வந்தவள நான் நல்லா வாழ வச்சுட்டு போகணும்னு தானே நினைப்பேன். என்னங்க அப்படியே பேசாதீங்க. உங்களுக்கே தெரியும் நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன்னு. என்ன ஒரு எண்ணத்துல இப்படி பேசுறீங்க? மதி, சரி நீதான் சொல்லல, அந்த அம்பியாவது சொல்லியிருக்க வேண்டாம். இன்னைக்கு போன் பண்ணதும் சொல்றா. இங்க யாராவது கேட்க மாட்டீங்களா, நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு. கேட்காம சொல்ல வேண்டியதானே. மாமா மாமா, அம்பிய குறை சொல்லாதீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு மாமா. நீங்க பாத்தீங்களா கார்ல, அப்ப நான் ரொம்ப முடியாம இருந்தேன். அடுத்த செகண்ட் வந்து என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அப்பவே டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் இழுத்து பிடிச்சு கொண்டு வந்தது அவ. டாக்டர் ப்ரெஷர் பண்ணி நான் இன்னும் இப்படி இருக்கேனா அது ஏன்னு எனக்கே தெரியல மாமா. அம்மா ஒரு தங்கச்சியா என் சிந்து பாப்பா மாதிரி அவளை என்ன பாத்துக்கிட்டா. அம்மா அவ சொல்லாததுக்கு காரணம்னா, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத சொன்னேன்னா நான் செத்தா கூட என் ஆத்மா சாந்தி அடையாதுன்னு அவட்ட சொல்லி சத்தியம் வாங்கினேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவ சொல்லாம இருந்திருப்பா. அவளையும் என்ன மாமா பண்ணுவா? ஏண்டா, ஏன் எல்லாத்துலயும் ஏன் தர்ம சங்கடத்துல ஆளாக்குற? எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் மாமா. இத்தனை வருஷம் சந்தோஷமா இந்த வீட்டுக்குள்ள நானும் வாழ்ந்துட்டேன். இனி நான் இல்லைங்கிற நினைப்பு யாருக்கும் வரக்கூடாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஏய் வீரா மச்சான், போதும்டா. அதெல்லாம் நீ இந்த வீட்டுல இருந்தா மட்டும்தான் நடக்கும். அப்பா முடியாதுன்னு தான் நானும் நினைச்சேன். நான் நீ சொன்ன வார்த்தையில நம்பிக்கை இருக்குப்பா. ஏன் எதுவுமே முடியாதுன்னு நாம நினைக்கணும்? எல்லாம் முடியும். வீரா நம்ம கூட தான் இருப்பான். டேய் சரத்து, போதும் கண்ணீரத்தோட விஷயத்த சாலாத்த நீங்களும் தான். நம்பிக்கையா இருப்போம், நல்லதே நடக்கும். டேய் ரத்னம் மாமா, வைரம் மாமாக்கு போன் பண்ணு. அவங்க கிட்ட பார்த்து கொஞ்சம் பக்குவமாவே சொல்லு. நம்மளாலே தாங்கிக்க முடியலன்னா மாமா பார்த்து சொல்லுங்கடா. வீரா மச்சான் எழுந்துரு. மதி கூட்டிட்டு வாமா, ஹாஸ்பிட்டல் போலாம். சரி ஜீவா. எல்லாரும் நம்பிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் தைரியம் கொடுக்கற மாதிரி பேசிட்டேன். ஆனா கடவுளே சோதிச்சிடாத. இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு இல்லாதவனா தெரியலாம். ஆனா எல்லார் மேலயும் எல்லாத்த விட எனக்கு பாசம் அதிகம். யாரும் இல்லாம இந்த வீட்டுல இந்த வீட்டுக்கு இன்னும் நிறைய பேர் வரணுமே தவிர இந்த வீட்டுல உள்ள யாரும் போக கூடாது. வீட்டை விட்டு வேற எங்கேயும் போக கூடாதுன்னு நினைக்கிறேனா, ஆனா இந்த உலகத்தை விட்டு நினைக்கவே முடியாது. இறைவா, உன்னை இது வரைக்கும் நான் நினைச்சதே இல்ல. முத நினைக்கிறேன். என் வீராவுக்கு நீண்ட ஆயுள கொடு. அப்பா, இதோ வந்துட்டேன். என்னப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? என்னாச்சு? பார்ட்னர், உங்ககிட்ட சொல்லதான் ஓடோடி வரேன். என்ன சத்யமூர்த்தி, என்ன ஹாப்பி நியூஸ்? அம்மாடி, நான் சொன்னேன்ல இந்த தமாசு தம்பி செஞ்சா அது சரியா தான் இருக்கும்னு. அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னியோ? சரி ஜீவா. சொல்லுங்க. இந்த ஜீவா சொன்ன பார்ட்டிக்காரங்க வந்தாங்க. சூப்பர்ப்பா. மிஷனை பத்தி பேசுனீங்களா? ஐயோ பேசுனீங்களாவா? ஃபைனலே பண்ணியாச்சு. என்னப்பா? சொன்ன ரேட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. மரி அது மட்டும் இல்ல, இன்னும் 2 நாள்ல அமௌண்ட செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு மிஷினையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா 6 மாசமா இந்த மிஷின் நம்மள பாடா படுத்திருக்கோம்ல. ஆமாமா, நான் கூட இந்த மிஷினை எதுக்குடா இறக்கணுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்பா ஆனா நமக்கு லாபம் தானே? நல்ல லாபமா? அப்பா இந்த மிஷினை வாங்கும் போது என்ன நினைச்சு வாங்கினேனோ அதுபடி நல்ல லாபம். சூப்பர்ப்பா. அப்பா ஜீவாவுக்கு போன் பண்ணி சொன்னீங்களா? போன் பண்ணேமா, என்னன்னு தெரியல, போன் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஏன்பா? எனக்கு என்னமா தெரியும். சரி ஏதாவது மீட்டிங்ல ஏதாவது வேலையில இருப்பான், அப்புறம் கால் பண்ணுவான்னு நினைச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் கால் வரவே இல்லமா. வந்ததும் அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன். சரிங்கப்பா. அப்பா அப்புறம் ரத்னம் கம்பெனி ப்ராஜெக்ட்லாம் ஓரளவுக்கு நம்ம முடிச்சிட்டோம். அதோட ஃபினிஷிங் மட்டும் நம்ம கேட்டுக்கணும்ப்பா. அதனால ரத்னம் கம்பெனிக்கு போணும். எப்படிப்பா, நீங்க போயிட்டு வந்துறீங்களா நான் வரவா? என்ன பார்ட்னர் இப்படி கேட்டா எப்படி? என்னாச்சு சத்யமூர்த்தி? பார்ட்னர், இன்னைக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு. ஆமா, அந்த ஆர்எஸ் கம்பெனி. ஓகே. நீங்க வேணா போயிட்டு வந்துறீங்களா? நானா? உங்களுக்கு வேற என்ன ஒர்க் இருக்கு பார்ட்னர்? கிளம்புங்க, என்ன பையங்களை கூட்டிட்டு போங்க. ஓகே சத்யமூர்த்தி, நான் இப்போ இல்ல ஈவினிங்க்கு அப்புறம் போறேன். ஓகே பார்ட்னர். பா உங்களுக்காக நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷம் பார்ட்னர். சரிப்பா, நானும் ஒர்க்க பாக்குறேன். அப்பா எனக்கு சிஸ்டத்துல ஒர்க் இருக்கு, அதனால நம்ம ஆபீஸ் ஸ்டாப்ல நீங்க போய் பாத்துக்கோங்க. நான் என்னமா பாக்குறது, அதான் முருகையா பாத்துக்கறானே. அங்கிளா?
ஆமாமா எல்லாத்தையும் பாத்துக்கிறான். யாருக்கு என்னென்ன தேவையோ பார்த்து பார்த்து செய்யறான். இந்த ஃபைல் எல்லாம் இங்கிட்ட அங்கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டிய வேலை இருக்கு பாத்தியா, அத கூட அவனே செஞ்சுக்கிறான். வாவ் சூப்பர்ப்பா. ரொம்ப ரொம்ப எனர்ஜியா வேலை பாக்குறான். பா நம்ம ஆபீஸ்க்கு வந்ததும் நிறைய மாறி இருக்காங்கல்ல. ரொம்பவே மாறி இருக்காமா. ஆனா சந்தோஷமா இருக்கான். இப்படியே இருக்கட்டும். அப்பா நான் சொன்னதை மறந்துடாதீங்க. மறக்கவே மாட்டேன். அமௌண்ட் ஃபைனல் ஆகட்டும், அப்புறம் முருகையாவை கவனிச்சுக்கிறேன். சரிங்கப்பா. சரிம்மா, நீங்க ஒர்க் பாரு, அப்பாவும் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன். ஓகேப்பா. வாவ் சூப்பர்ல. அப்பாவை கஷ்டப்படுத்திட்டே இருந்தது இந்த மிஷின் ப்ராஜெக்ட் தான். இதுவும் ஃபைனல் ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த முட்டைக்கண்ணு முழியன் தான். ஆமா நம்ம எங்க போனாலும் வருவான். ஆனா இந்த 2 நாள் அவனை பார்க்கவே முடியலையே. அன்னைக்கு ஆபீஸ்ல நமக்காக சண்டை போட்டான். அடுத்து காலையில நம்ம தேடி வருவான்னு பார்த்தா வரல. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. சரி இன்னைக்குதான் ஆபீஸ்க்கு போறோம்ல, இந்த முட்டைக்கண்ணு முழியனை பாத்துக்கலாம். என்னடா அது, என்னாச்சு இவளுக்கு? அப்பையில இருந்து ரொம்ப அமைதியா உட்காந்துருக்காளே. ஒருவேளை சாப்பாட்டுல எதுவும் குறை இருந்திருக்குமோ? நோ ஷகிலா சூப்பரா சமைச்சு கொடுத்தா. சாப்பாடு பிரச்சனை இல்லாட்டி வேற என்ன பிரச்சனை இவளுக்கு? ரொம்ப யோசனையில உட்காந்துருக்கா. நாம வந்து நிக்கிறதாவது கண்டுக்கிறாளா? வர வர கொழுப்பு கூடி போச்சு. இருடி குறைக்கிறேன். ஏய் ஹாய் சிந்து. இப்ப ஏதோ புலம்புன ஏண்டா, ஏதோ சிந்தனையில இருக்க, எனக்கு காது கேட்காதுன்னு நினைச்சிட்டியா? நான் எந்த சிந்தனையில இருந்தாலும் காது நல்லாவே கேட்கும். எனக்கும் தான் உன் சிந்தனையா இருக்கு. அப்பப்போ சிந்தனையில வந்து வந்து போற. சந்தனத்துல செஞ்சு வச்ச தேர் மாதிரி இருக்க. என்ன பிரயோஜனம்? ஒண்ணுக்கும் ஆக மாட்டேங்கிற. என்னது? அது அது ஒண்ணு இல்ல. இப்படியே வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எங்கேயாவது ஜாலியா அவுட்டிங் போலாம். பைக்ல லாங் டிரைவ் பண்ணலாம். கொஞ்சம் கூட ரசனை இல்லாத பொண்ணா இருக்கியே. ஐயோ அப்படியே உங்களுக்கு ரசனை அதிகம் தான். ஏண்டா சித்து, இப்போ ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. இப்பவே லாங் டிரைவ் போலாம். ரியலி? சரி சரி கேளு. அப்படி என்ன பெரிய எந்த கேள்வி கேட்ட போற? எந்த கேள்வி கேட்டாலும் நான் சூப்பரா பதில் சொல்லுவேன். கேக்குறேன். இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியா கேளுடி. கொஞ்சம் லாங் டிரைவ் போகணும்னு ஆசையா தான் இருக்கு. சரி ஓகே, உனக்காக ரொம்ப ரொம்ப ஈஸியா கேக்குறேன். கேளு கேளு கேளு. உனக்கு ஏன் ரத்னாப்பாவை பிடிக்குமா இல்ல வைரப்பாவை பிடிக்குமா? சி என்னடி இதெல்லாம் கேள்வி? ரெண்டுமே ஒரே குட்டையில ஒண்ணா மட்டைக. இதுல இது பிடிக்குமா அது பிடிக்குமாவா? ரெண்டுமே பேசுறதுக்கு ஆகாத பீஸ். இந்த கேள்வி ரிஜெக்ட். அடுத்த கேள்வி கேளு. என்னன்னா ரெண்டுமே ஆகாத பீஸா? பின்ன அதுக்கு என்ன நினைச்ச? நல்ல மூடுல இருக்கேன், அதுக்கு ரெண்டையும் பேசி என் மூடையே ஸ்பாயில் பண்ணாத. சரி ஏதோ கேள்வி கேக்குறேன்னு சொன்னீங்க, கேளு. எருமை கேள்வியே அதான். இதெல்லாம் கேள்வி கணக்குல சேர்த்துக்க முடியாது. பாரா உனக்குலாம் செட்டே ஆகாது. என்னது? காதல் கல்யாணம் எதுவுமேவும் பேசாம போயிடு, நானே கடுப்புல இருக்கேன். அப்படி என்ன கடுப்பு? உங்க அப்பாவை பத்தி பேசினா பாஞ்சுக்கிட்டு வருவ. நீ கொஞ்சம் வால்யூம் கம்மியாவே இருக்கு. என்ன உங்க அண்ணனுங்க எவனாவது புடிச்சு திட்டிப்புட்டானா? எனி டைம் எங்க அண்ணனுக்கு கால் பண்றேன், என் அம்மா கிட்ட பேசுறேன், என் அத்தை கிட்ட பேசுறேன், இங்க இருந்தே எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுவ. என்னென்ன யார் திட்டி விட்டா? என்ன இருக்குடா யாரும் திட்டுறாங்க? அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. சரி என்னாச்சு? காலையில இருந்து கால் பண்றேன், வீட்டுல உள்ள யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே வா? அண்ணன்களுக்கும் போட்டேன், ஜீவாவுக்கு போன் பண்ணிட்டேன், அப்புறம் சாலம்மா, வைஷம்மா, மரகதத்தை, வேதவழியத்தை எல்லாத்துக்குமே கால் பண்ணிட்டேன். ஒரு ஆள் கூட அட்டன் பண்ணி பேசலடா. ஏன்டா யாருமே கால் அட்டன் பண்ணலன்னு ஆபீஸ்க்கு போன் பண்ணா அங்க மேனேஜர் சார் தான் போன் எடுக்கிறாரு. என்னன்னு கேட்டா எல்லாரும் ஒரு மீட்டிங்ல இருக்காங்க, அப்புறம் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. மீட்டிங்லயா? எல்லாருக்குமே வா? அதான் கேக்குறேன், எல்லாருக்கும் எப்படா மீட்டிங் இருக்கும்? வீட்லயும் யாரும் அட்டன் பண்ணல. என்னதான் நடக்குது? இல்ல எப்பவுமே நான் போன் பேசிட்டு இருப்பேன்ல, இன்னைக்கு இன்னும் போன் பேசலையேன்னு அவங்களாவது கூப்பிடணும்ல. ஏண்டா சித்து என்ன மறந்துட்டாங்களா? இடி இன்னுமா ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க? கல்யாணம் முடிஞ்சிட்டாலே நீ பழசாயிட்ட. பழச எத்தனை நாளைக்கு பத்திரமா வச்சுக்குவாங்க? என்னது பழசா? உங்க வீட்டுக்கு நீ பழசு, எனக்கு மட்டும் தாண்டி புதுசு. நான் தான் உன்னை பத்திரமா வச்சுக்க முடியும். போடா லூசு. லூசா? என்னடி இவ்வளவு அழகா பேசிட்டு இருக்க? லூசுங்கிற? உனக்குலாம் தெரியாதுடா, எங்க வீட்டுக்கு நான் தான் எப்பவுமே பெஸ்ட். நீ ஏன் ஏதாவது சொல்லாத. இங்க பார். சித்து. சொல்லு. பேசாம வீட்டுக்கு போய் பாத்துட்டு வரலாமா? யார? எல்லாரையும் தான். பார்த்தே ஆகணுமா? கண்டிப்பா. என்னன்னே தெரியலடா, காலையில இருந்தேவும் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே தோணுது. சித்து உனக்கு ஏதாவது ஃபீலா இருக்கா? ஃபீல் இல்லாம இருக்குமா? ரொம்ப ஃபீலா தான் இருக்கு. என்னடா என்ன எதை நினைச்சு? இல்ல நம்ம வாழ்க்கைய நினைச்சுதான். வாழ்க்கைய நினைச்சா? இல்ல இப்படியே எத்தனை காலத்துக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தெரிய போறோமோ தெரியல. ஐயே பாரு, இப்பவே போய் எங்க அப்பாவை மாமான்னு கூப்பிடு, மாமா கூட சேர்ந்து சந்தோஷமா பேசி எங்க வீட்டுல சாப்பிடு. இதெல்லாம் சொன்னா கேப்பியா? சீயா எருமை. ஐயோ பேச்சு கூட சரின்னு சொல்லிருக்கலாமோ?
இதான் இதத்தான் சொன்னேன், உனக்கு எனக்கு செட்டே ஆகாதுன்னு. எப்படி செட் ஆக வைக்கிறேன்னு பாரு. இரு, சீக்கிரத்துல உன்னை என் வழிக்கு கொண்டு வரேன். ஹலோ சித்து சார், என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணே இல்ல. சரி ஹாஸ்பிட்டல் போன என்ன சொன்னாங்க? ஏய், அத சொல்ல மறந்துட்டேன்டி. சிந்து, அப்பாவுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் இருக்குடி. ஏய் என்ன சொல்ற? ஆமா. இப்ப பாரு, முன்ன நம்ம என்ன பேசினாலும் எந்த ரியாக்டும் பண்ணாம தானே இருந்தாரு. ஆமா. ஆனா இப்போ நாம பேசினா கண்ணுல இருந்து கண்ணீர் எல்லாம் வருதுடி. இப்ப பாரு, விரல்லாம் மூவ் பண்றாரு. டாக்டர் கிட்ட பேசினேன், முந்திக்கு இப்ப ரொம்ப இம்ப்ரூவா இருக்கு, சீக்கிரம் கண் முழிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. ஏய் சூப்பர்டா. இது அப்பனா நீ ஒண்ணு செய், டெய்லி ஹாஸ்பிடல் போ, அப்பா பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இரு, சீக்கிரம் அப்பா நார்மல் ஆயிடுவாங்க. ஆமா சிந்து, அதைத்தான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். சிந்து, அப்பாவோட ஆசையேவும் அதுவும் ஒரே ஒரு ஆசை என்னன்னா என் கல்யாணம், அதுவும் உன் கூட நடக்கிறது. நம்ம கல்யாணத்தை பார்க்காமயே போய் படுத்துக்கிட்டாரு. நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கறது கூட அவருக்கு தெரியல. சிந்து வாரியா, இனி டெய்லி நம்ம 2 பேர் போய் அப்பாட்ட பேசலாமா? பேசலாமே. நிஜமா கூட வாரியா? வாரேன்டா. ஏய் ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் கூட நீ வரமாட்ட அப்படி இப்படின்னு சொல்லுவியோன்னு நினைச்சேன். ஏய் அது எப்படிடா சொல்லுவேன்? ஒரு உயிர் பாவம் எழுந்திருக்க கூட முடியாம போராடிக்கிட்டு இருக்கு, அவங்க கிட்ட போய் நம்ம ஈகோவை காமிக்க முடியுமா? அது மாதிரி எனக்கு தனிப்பட்டு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. நீங்க இன்னும் கொஞ்சம் மாறினா சந்தோஷம், அது மட்டும் தான் நினைக்கிறேன். அதுவும் சீக்கிரத்துல நடக்கும். சரி ஓகே, பார்க்கலாம். சரி போ, ட்ரெஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிட்டு வா. உங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். சரி சித்து. ஆமா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன, இதை சேஞ்ச் பண்ணவா? உன் விருப்பம் தான், எனக்கு ஓகே. உனக்கும் ஓகேனா வா, அப்படியே போலாம். இல்ல அப்பாவை பக்கம் வேற போகணும்னு சொன்னேன், நான் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். 10 நிமிஷம் வெயிட் பண்றியா? இதோ வந்துடுறேன். அவசரமே இல்ல, மெதுவா கிளம்பு. ஓகேடா. சிந்து, இதுதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதெல்லாம் முடியாதுடா. உங்க அப்பாவை பார்க்க நான் ஏன் வரணும், நான் ஏன் பேசணும், அந்த மாதிரி எல்லாம் கேட்காம உடனே சரின்னு சொன்ன பாத்தியா, இதுதாண்டி. சரி ஓகே, உன் குடும்பத்தையும் நம்ம பாத்துக்கணுங்கிற எண்ணத்தை வர வைக்குது. என்னதான் இருந்தாலும் உள்ள மனசுக்குள்ள உள்ள காயம் அப்பப்போ உன்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்துது. பாக்குறேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் என்ன மாத்திக்கிறேன். பக்கி போன் ரிங்டோன பாரு, எதை வச்சிருக்கானு. யாரு? ஜீவாவா? பேசலாமா? பேசுவோம். இவ்வளவு நேரம் கால் பண்ணிட்டு இருந்தனால கால் பண்ணுவான். ஹலோ சித்து, சொல்லுடா. நான் தான். சிந்து பக்கத்துல இருக்காளா? இல்ல, இப்பதான் அவங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னா, ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவா. நான் கூப்பிட சொல்லட்டா? இல்ல சித்து, வீட்டுக்கு வர வேண்டாம். ஏன், என்னாச்சு? சித்து, வீட்டுல யாரும் இல்ல, இந்த எல்லாருக்கும் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருந்தனாலதான் பண்ணேன். டேய், உனக்கு என்னாச்சு? இல்லடா, சிந்து கிட்ட பேசலான்னு பார்த்தேன், இல்ல திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருப்பா, நீ அவகிட்ட சொல்லிரு, அப்புறம் கால் பண்ணுவாங்கன்னு. டேய் என்னாச்சுன்னு சொல்லு. அது வந்து உன் பேச்சிலே தெரியுது. என்னடா, ஏதாவது ப்ராப்ளமா? சிந்து கால் பண்ணதுக்கு எதுக்கு யாருமே எடுக்கல? ஆபீஸ் வரைக்கும் கால் பண்ணதுக்கு ஏதோ மீட்டிங் போயிருக்கிறதா சொன்னாங்களா? நீ என்ன மீட்டிங்ல இருந்து வந்துட்டியா? இல்ல, உன் வாய்ஸ பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு? சித்து. என்னடா ஜீவா? அது வந்து ஜீவா, என்னடா ஆச்சு? மீராவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்டா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு? ஹார்ட் ப்ராப்ளம்டா, ஹார்ட் டிரான்ஸ்பர் பண்ணாதான் மீரா பொழைக்க முடியும்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க. ஏய் ஜீவா, என்னடா சொல்ற? ஆமா சித்து. என்னடா திடீர்னு பிரச்சனை? சின்ன பிள்ளையில இருந்து சரியா போய் இப்ப திரும்பவும் வந்திருக்கிறதா சொல்றாங்க. இப்ப வீரா நார்மல் தானே? நார்மல்னு சொல்ல முடியாது, ஆனா ஓகே. இல்ல, எப்போ ஆபரேஷன் எதுவும்? ஹார்ட் கிடைக்கணுமேடா. இப்போதைக்கு டாக்டர் எதுவுமே சொல்லல, கிடைக்காதுங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. ஜீவா, இந்து கால் பண்ணி நாங்க எடுக்கலாட்டி கண்டிப்பா வீட்டுக்கு தேடி வருவானு. உங்க வீட்டுல யாரும் இல்லடா, எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். சிந்து கிட்ட யார் பேசினாலும் ரொம்ப அழுதுருவாங்கன்னு தான் பேசல. சிந்து கிட்டையும் எப்படி சொல்ல நினைச்சிட்டு தான் கால் பண்ணேன். நல்ல வேலை நீ போன் எடுத்துட்ட. இது சிந்து கிட்ட பார்த்து சொல்லு, இன்வி ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் இருக்கோம். ஓகே இவன் சிந்துவை கூட்டிட்டு வரேன். டேய் பார்த்து சொல்லி. ஓகே நான் பாத்துக்கிறேன். எங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்லு, அதெல்லாம் எல்லாம் நல்லதே நடக்கும். நானும் வரேன், பார்த்து பேசிக்கலாம். சரிடா, வச்சிடுறேன். ஓகேடா. டிரான்ஸ்பர்னா அதுவும் இப்ப உடனே எப்படி? என்ன திடீர்னு இப்படி ஒரு ப்ராப்ளம்? சிந்து கூட ஓகே சமாளிச்சுக்கலாம். நான் மதி நினைக்கவே கஷ்டமா இருக்கு. சிந்து கார்ல போமத்துல சொல்லிக்கலாம். உடனே நாமளும் கிளம்புவோம். என்னடா, டாக்டர் கிட்ட பேசுனியா? பேசிட்டேன்ப்பா. என்னடா சொன்னாங்க? வீராவுக்கு ஒன்னும் ஆகாதுல? அப்பா, இன்னும் 4 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அது மேல ஹார்ட் டிரான்ஸ்பர் பண்ணலாட்டி நம்ம வீரானா.
ஆமாப்பா. அப்பா, மதியானிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்திலேயும் அவனா உயிரை நிறுத்தி புடிச்சிட்டு இருந்திருக்கான்ப்பா. இப்ப நமக்கு எல்லாம் தெரிஞ்சதும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டான். அப்பா ஆனா இன்னைக்கு வீட்டுல இருந்ததோட இப்ப ரொம்ப ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டான்ப்பா. இனி நாளைக்கு நாளை மறுநாள் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருப்பான்னு சொல்றாங்க. அதுங்கள ஹார்ட் கிடைச்சு சேஞ்ச் பண்ணாதான்ப்பா. ஏய், என்னடா திடீர்னு எதுக்குடா இப்படி ஒரு சோதனை? அண்ணே அண்ணே நம்பிக்கை இருங்கண்ணே, கண்டிப்பா ஹார்ட் கிடைச்சிரும். அப்பா வீராண்ணா இங்க வந்து செக் பண்ணதுமேவும் ஹாஸ்பிட்டல்ல அண்ணே நம்ம என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அண்ணே பேர் எப்போ வருதோ அப்பதான்ப்பா ஹார்ட் கிடைக்குமா? என்ன திரு, என்ன சொல்ற? ஆமாப்பா, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சொல்லி வச்சிருக்காங்களாம். இதெல்லாம் வீரானாவை ஏற்பாடு பண்ணதுப்பா. பிரச்சனை நானும் ஒதுங்கி இருக்கல. அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கான். திரு திரு, இந்த 3 நாள்ல ஹார்ட் கண்டிப்பா கிடைச்சிருமாடா? ரொம்ப கஷ்டம் டாக்டர் சொல்றாங்கப்பா. ஏதோ லிஸ்ட்ல உள்ள நேம் படின்னு சொல்றாங்கப்பா. அண்ணன் பேருக்கு எப்பவோ அப்பதான்ப்பா ஹார்ட் கிடைக்குமா? டேய், அதுக்கு அதுக்கு எத்தனை நாள் ஆகுமா? சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்கப்பா. ஒரு வாரம் 10 நாள் இல்ல மாச கணக்கு கூட ஆகலாம்னு சொல்றாங்க. என்ன திரு? என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. என்ன பண்றதுன்னே தெரியல. வைரம் வைரம், இப்ப என்னடா பண்றது? என்னென்ன இது கொடுமை. நம்ம பிள்ளைக்கு இப்படி கடவுளுக்கு கண் இல்லையா? நம்ம வயசானவங்க, நமக்கு எதுவும் ஒண்ணு ஆகக்கூடாதா? ஆட வேண்டிய வயசுல புள்ளைய போய் அண்ணே, ஆதவனுக்கு இன்னும் விவரம் கூட தெரியலன்னு பச்சை புள்ளைய விட்டுட்டு எப்படின்னு அண்ணே, இதுக்கு ஏதாவது தீர்வு இருந்தா சொல்லுன்னு, ஏதாவது பண்ணுன்னு பண்ணு. நான் என்னடா பண்ணுவேன்? வேற ஏதாவது நான் என்ன முயற்சினாலும் பண்ணலாம். ஆனா இது இதயத்துல பிரச்சனை. அதை விட உடனே இதயம் வேணும், என் பிள்ளைக்கு வைக்கணும். நம்ம எப்படா யார்டா போய் கேக்குறது? என்னடா பண்ண முடியும்? அண்ணே அண்ணே, வைரம்